ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய கோள் மாற்றங்கள், கோள் சாரங்கள் என்னென்ன, அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்கள். அது தவிர இந்த மாதம் பார்த்தாலேயானால் மாசி மாதத்தில், அதாவது மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பிரகாரம் சனி பகவான், அதாவது வருட கிரகம்னு சொல்லக்கூடியவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறவர் பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து 4ஆம் பாதம், அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இது சனி பெயர்ச்சி பலன்கள்னு தனியாக வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள். இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்ன பலன்கள் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை. அது தவிர இந்த பலன்கள் சொல்லும் பொழுது அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் என்ன, அது தவிர சந்திராஷ்டம தினங்கள் என்னன்றதையும் பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதம் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிநாதன் சமசப்தமத்தில் இருக்கார். வக்ரகதியில் இருந்தாலும் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக அவர் பார்த்தேனால் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கவலைப்பட தேவையில்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாக்கியம் உண்டு. தனுசு ராசிக்காரர்கள் திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சார். 2ஆம் இடத்துல செவ்வாய் கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இருக்கார். அதாவது இந்த விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 13ஆம் தேதியிலிருந்து 13/2/2026 14/3/2026 வரலாம் உண்டான இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா 21ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு போயிடுறார். முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல 6 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த மாதம் துவங்கும் போதே 5 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும். குருவினுடைய பார்வையும் இருக்குது. அவரே உங்களுடைய ராசியின் அதிபதி. அதனால் கவலைப்பட தேவையே இல்லை. எல்லா விதமான முயற்சிகள்லையும் நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக ஒரு தடவைக்கு 4 தரம் படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துக்கு சனி பகவான் போகிறார். அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது 6/3/2026 அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதி 6க்கு 11ன்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல வரார். புதிய கடன் வாங்கி வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுடைய உடல்நிலைக்காக சற்று செலவு பண்ண வேண்டிய காலகட்டாயமாக அமையும். தொழிலில் அதீதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் பணயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள், அதுவும் பேங்கிங் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க, பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அது தவிர இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, கோல்டு டைமண்ட் மர்ச்சன்ட்ஸு, கோல்டு மர்ச்சன்ட்ஸு, தங்க காசு அந்த மாதிரியான விஷயங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. தெர் வில் பி a ஷார்ப் ரிடக்ஷன் இருக்கும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தோம்னா இந்த ப்ரொஃபஸர்ஸ், டீச்சர்ஸ் அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், படிக்கக்கூடிய மாணவர்கள் சற்று கவனம் தேவை. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு, புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு, வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு, தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உடல் நலத்திற்குன்னு கொஞ்சம் ஆஸ்பத்திரி அந்த மாதிரியான சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். சுகங்கள் சற்று கெடும். ஏன்னா 4ஆம் இடத்துல சனி வரும்பொழுது சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக சுகங்கள் சற்று கெடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா உச்சம் பெற்ற சுகம், அதனால் உச்சம் பெற்ற சுக்கிரன் வேறு, அதனால் சுகங்கள் சற்று கெடும். இருந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, சுகத்திற்காக செலவுகள் அதிகமாக செல்லப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும்.
உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும்னு சொன்னோம். இருந்தாலும் சில காலகட்டம், அதாவது சந்திராஷ்டம காலகட்டத்தில் உங்களுடைய புதிய முயற்சிகளை தள்ளி போடுறது ரொம்பவுமே நல்லது. இந்த சந்திராஷ்டம காலகட்டம் அப்படின்றத பார்த்தோம்னா இந்த மாதம் உங்களுக்கு 28/2/2026 1/3/2026 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளிநாடு வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது, ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அகத்திக்கீரை கொடுத்துட்டு போங்க. சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தோன்னா இந்த பேங்கிங் செக்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர கலைத்துறை இருக்கவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய குருவை சுற்றி வர்றது, ஒரு 9 தரம் பிரதர்ஷனம் பண்ணிட்டு வர்றது பெரிய ஏற்றம். மினிமம் ஒரு 3 தரமாவது பிரதட்சணம் பண்ணி நெய் விளக்கு போட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை போய் சுற்றிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதுவும் முடியலையா, அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும், நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.